கண்ணு பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன தூக்கம் வரலையா? டேய் தங்கம், இன்னைக்கு நீ தாண்டா ஹீரோ, தெரியுமா? ஆ ஆ என்னவா சவுண்டெல்லாம் கொடுக்குறீங்க? டேய் தங்கம், இன்னொன்னு தெரியுமா? நாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். உன்னோட வீட்டை இன்னைக்கு தான் நீ பார்க்க போற. தம்பிக்கு மண்டபத்துல போய் பேர் வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். ஆனாலும் அம்மா பாட்டி வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேண்டா. அதை விட பாட்டி நம்மள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ண, நாம நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். உங்க அப்பாட்ட சொல்லி வாரம் வாரம் பாட்டி வீட்டுக்கு வந்துருவோம், ஓகேவா? வந்துடலாமா? அப்பா நான் சொன்னாலும் கேட்பாங்க. இருந்தாலும் அம்மா ஏதாவது கேட்டா அப்பான்னு நீயும் கேளு, அப்பதான் உடனே ஓகே சொல்லுவாங்க. ஓகேவா? என்னடி பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? அதுவா, அது ரகசியமா. ரகசியமா? எனக்கு தெரியாம என்னடி ரகசியம்? அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு தேவையானது பிடிச்சதெல்லாம் என் புள்ள மூலமா என் வீட்டுக்கார்ட்ட சாதிச்சுக்குவேன். அதத்தான் என் மகனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் சரிதாண்டி, ஒரு பிள்ளை வந்தோன்னா பிள்ளைய வச்சு எதா இருந்தாலும் சாதிக்கலாங்கிற நினப்பு வந்துருது. நான் என்னமா கேட்க போறேன்? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்ல போறேன். இல்லாட்டி லீவுனா எங்கேயாவது வெளியே போலாம், அதுதாம்மா கேட்பேன். என் மகளை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா நீ உன் மகனை வச்சு எல்லாம் சாதிக்கணும்னு அவசியம் இல்ல. என் அண்ணன் மகன் ராஜு, அவனுக்குலாம் தெரியும் பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு. நீ கேட்காமலே பார்த்து பார்த்து செய்வான். அடடா பாரா, என்ன இது திடீர்னு மருமகனுக்கு சப்போர்ட்? ஏய் எப்போவே நான் என் மருமகனுக்கு சப்போர்ட் தாண்டி. சரிதான் சரிதான். நாளைக்கு ராஜு மாமா அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தேனா? என் மருமகனை தான் நம்புவேன். நீ அப்பப்ப கோபப்படுவடி. என் மருமகன் அதை கூட பண்ண மாட்டான். அதனால நீ தான் அனுசரிச்சு போகணும். அப்பா அப்பா, இதுதான்ப்பா கிட்டவங்களோட எண்ணமே இதுதான். என்னன்னாலும் சரி, புகுந்த வீட்டுல அனுசரிச்சு போ. இதுக்கு எங்க சுத்தி எப்படியெல்லாம் வாரீங்க? இதுல என்னடி குறைஞ்சு போறோம்? நம்ம குடும்பம், அனுசரிச்சு போறதா என்ன தப்பு? சரிம்மா போதும் போதும். நான் வாழ போன வீட்டுல இத்தனை நாள் ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கேனா? இல்ல, இனியும் பண்ண மாட்டேன். ஐயோ, எனக்கு பிரச்சனையே பண்ண தெரியாதுமா. நீங்க வேற, இந்த வாயெல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான். அங்க அமைதியா தான் போவேன். சரிடி. அடியே என்னம்மா, இத்தனை நாள் இங்கேயே இருந்த, இனி நீயும் என் பேரனும் கிளம்புறதோ வீடே ரொம்ப அமைதியாயிடும். அடியே கொஞ்ச நாளைக்கு டெய்லி ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணு. அப்புறம் வாரம் வாரம் உன்னால முடிஞ்சா பிள்ளைய தூக்கிட்டு வா, இல்லைன்னா நான் அங்க வாரேன். சரிம்மா, நீ எதுவும் நினைக்காத. நான் உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்றேன். சரிடி. ஆமா அப்பா எங்க? இன்னைக்கு ஆபீஸ் லீவு தானே? அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு பேரன் அவன் வீட்டுக்கு போறானா, அதை நினைச்சு நேத்து நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டு இருந்தாரு. இப்ப காலையிலே மண்டபத்துக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு போயிட்டாரு. அடியே உங்க அப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நீ பிறந்தப்ப கூடடி எனக்கு என்னை விட்டுட்டு 3 நாள் 4 நாள் எங்கிட்டாவது வேலைக்கு போயிருவாரு, இல்ல என் கூட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாரு. அப்பெல்லாம் மகளை பார்க்காம இருக்கோம், விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ஒரு துளி கவலை இருக்காது. இப்ப பாரு பேரனுக்காக என்னமோ துடிக்கிறாரு. சும்மாவாமா, வேற இல்லையா? அது என்னமோடி, பெத்த பிள்ளைக்கு கூட இறங்காத மனசு வேற பிள்ளைகளை பார்த்தா இறங்கிடுது. சரிம்மா பாரு, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு எனக்கு என்னன்னு பழைய கஞ்சி போட சாப்பிட்டு சாப்பிடாம இருக்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதம்மா. இப்ப எனக்கு 3 வேளை எப்படி சுட சுட செஞ்சு கொடுத்தியோ அந்த மாதிரி நீயும் சமைச்சு சாப்பிட்டுட்டு. ஆமாண்டி, நீ இங்க இல்லாம நான் இங்க 3 வேளையும் சமைச்சு என்ன பண்ண போறேன்? அதுவும் நீ இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து இருந்துட்டு நீ இல்லாம என்னால பார்க்க முடியாதுப்பா. நாளைக்கு காலைல எழுந்த உடனே சோறாக்கி வச்சுட்டு நானும் உங்க அப்பா கூட கிளம்பிடுவேன் வேலைக்கு. நாளைக்கேவா? ஆமாண்டி, வீட்டுக்குள்ளே இருந்தா என் பேரன் அழுக சத்தம் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு மாதிரி வெறுக்குன்னு தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வாட்டுக்கு அங்கிட்டு வேலையை பார்த்து போயிட்டேன். அங்கிட்டு 4 ஆள் முகத்தை பார்த்துட்டாவது நிம்மதியா இருந்துட்டு போவேன். சரிம்மா, நீ வேலை இல்லாதப்பெல்லாம் வீட்டுக்கு வா. அத்தா தான் மிந்தி மாதிரி இல்லையில. மிந்திதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க. இப்ப அத்தா அப்படி இல்லைலம்மா, அப்பா வாங்க. சரிடி, கண்டிப்பா. உங்க அத்தைக்காரி எதுவும் சொன்னாலும் பரவாயில்ல, என் பேரனை பார்க்க நான் வருவேன். சரிம்மா கண்டிப்பா வாங்க. சரிடி. அதுக்காக காலம்புறம் உன்னை இங்கே வச்சுட்டா இருக்க முடியும்? நீ அங்க போய் சந்தோஷமா இருக்கிறதா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் சந்தோஷமேவும். சரி கிளம்பு, இன்னும் நைட்டியோட உட்காந்துட்டு இருக்க. ஏமா? ஏய் கிளம்புடி, மண்டபத்துக்கு நேராச்சு. மாமா இன்னும் ராஜு மாமாவே வீட்டுல இருந்து கிளம்பலையா? ஊர்ல இருந்து ராஜு மாமா அத்தை அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்களாம். எல்லாரும் கிளம்பினவுடனே மண்டபத்துல விட்டுட்டு அப்புறம் தான் நம்மள கூப்பிட வரேன் இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? அடியே சொந்தக்காரங்களெல்லாம் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கோம். நேரம் அங்க வந்துருவாங்க, நாம இல்லாம எப்படி? அதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம். 11 மணிக்கு மேல தானே சொல்லியிருக்கோம். நாம மண்டபத்துக்கு போயிடலாமா? சரிடி, என்னமோ நீ முதல் சேலைய மாத்து. இப்பெல்லாம் அப்படியே உட்காந்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவசரமா பிள்ளைய வச்சுட்டு கிளம்பிட்டு இருப்ப. எழுந்துரு தம்பியை தொட்டில போடு, சேலையெல்லாம் மாத்து. அம்மா மண்டபத்துக்கு கொண்டு போக தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கிறேன்.
சரிங்கம்மா. சரி சரின்னு உட்காந்துட்டே இருக்காத, எழுந்துரு. ஐயோ சாரிம்மா, நீங்க போங்க, நான் ட்ரெஸ்ஸை மாத்துறேன். ஆ பாத்தியாடா உங்க பாட்டி சவுண்ட? ஆ டேய், நாம நம்ம வீட்டுக்கு போறோம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பாட்டி நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறோம்னு கவலையா இருக்காங்க. என்னடா பண்றது, ஒரு ஆள் சந்தோஷமா இருந்தா ஒரு ஆள் கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் சமாளிக்கலாம். வா, தொட்டில போட்டு 2 ஆட்டு தாண்டா ஆட்டுவேன். கரெக்டா 2 நிமிஷத்துல தூங்குற. ஓகேவா? டேய் தங்கம், ஊர்ல இருந்து உங்க பாட்டி அவங்க பிள்ளைங்க வந்திருக்காங்கடா. இந்த சங்கவியும் ராகவியும் நான் இருக்க மொத்தலே உங்க அப்பா கிட்ட ஓவரா பண்ணுவாளுங்க. இப்ப நான் வேற இங்க இருக்கேன். அங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுகளோ. மாமா. ஏய், நீங்க 2 பேரும் இருக்கீங்க வந்தீங்க. சங்கவி போ. மாமா, நான் ராகவி. சரி ராகவி கிளம்பு. என்ன மாமா, கிளம்பு கிளம்புன. உன்னை பாக்கறதுக்காகவே ஊர்ல இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? சரிம்மா, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுதுல, மண்டபத்துக்கு போனோம். போங்க போங்க, 2 பேர் போய் கிளம்புங்க. மாமா. சொல்லுமா. நாங்கலாம் கிளம்பியாச்சு, நீங்க கிளம்பிட்டீங்களான்னு பார்க்க வந்தோம். சூப்பர் மாமா. ஆமா ஆமா, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இதெல்லாம் பூமாரி கேட்டா அவ்வளவுதான். மாமா, என்ன யோசிக்கிற? ஒண்ணே இல்லம்மா, வாங்க மண்டபத்துக்கு போலாம். மாமா மாமா. சொல்லுமா. ஊர் சுத்த கூட்டிட்டு போ மாமா. ஊர் சுத்தவா? ஆமா மாமா, ஃபர்ஸ்ட் டைம் விவரம் தெரிஞ்ச பிறகு உங்க ஊருக்கு வந்திருக்கோம். கூட்டிட்டு போ மாமா. ஃபங்க்ஷன் முடியட்டும், நாளைக்கு போலாம். நாளைக்கா? ஆமா மாமா, இன்னைக்கு சாயங்காலம் கூட்டிட்டு போ மாமா. சரி பார்க்கலாம், டைம் இருந்தா போலாம். டைம் இருந்தாவா? ஆமா, அதெல்லாம் தெரியாது. இங்க பாரு, உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, நாங்க ஒரு வாரம் இங்க தான் இருப்போம். நீ லீவ் போட்டு எங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஓகேவா? சொல்லு மாமா, ஓகேவா? பார்க்கலாமா. ராஜு. மா, என்ன காப்பாத்த வந்த தெய்வமே. ஆமா. இன்னைக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னமா பண்றேன், 2 பேர் தான் என்ன கிளம்ப விட மாட்டேங்கிறாங்க. அடே, என்னங்கடி 2 பேரும் என் பிள்ளைய புடிச்சுக்கிட்டு? என்ன பாட்டி, நாங்க மாமா அப்பாக்க தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அதனால மாமாவை சுத்தி தான் இருப்போம். ஆமா ஆமா, நீங்கலாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, சொல்லாம இருப்பேன். அவனை புடிச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கடி, விடுங்கடி. பாட்டி, உங்க அம்மாவை கூப்பிடுறேன், கூப்பிடுங்க. அடியே, பயம் விட்டு போச்சோ? இருங்கடி, இனி ஒரு வாரம் 10 நாள் இங்கே தானே. கவனிச்சுக்கிறேன், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கோங்க, நீங்க எங்களை கவனிச்சுக்கோங்க. நாங்க மாமாவை கவனிச்சுக்கிறோம். ஐயே, கவனிப்பீங்க கவனிப்பீங்க. இந்தா இப்ப என் மருமக வந்துருவா. எப்படி கவனிக்கிறீங்க நானும் பாக்குறேன். அத்தை என்ன, யார் வந்தாலும் சரி, ஒரு வாரம் நாங்க மாமா கூட மட்டும்தான். ராகவி ஓகே தானே? ஓகே சங்கவி. சரிம்மா, மாமா கூடயே இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஃப்ரீயா விடுங்க. ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ மாமா கேக்குறேன். நிஜமா? தியேட்டர் கூட்டிட்டு போவியா? ஆமா மாமா, பீச் கூட்டிட்டு போவியா? மாமா பார்க்க கூட்டிட்டு போவியா? ஆமா மாமா, மாலுக்கு. மாமா அப்புறம் போதுமா? போதும். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். ஓகேவா? இப்ப 2 பேரும் மண்டபத்துக்கு கிளம்புங்க. சரி மாமா. ஏய் ராகவி, வாடி போலாம். என்ன பாட்டி, வாயடைச்சு போய் நிக்கிறீங்க? பாத்தீங்களா, எங்க மாமா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன்ட்டாங்க. சரிதாண்டி, ஒரு சுத்தணுங்கிற முடிவுல தான் இங்க வந்திருக்கீங்க. ஆமா பாட்டி, எங்க வீட்ல அம்மா வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டாங்கன்னா வெளிய கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரே போர் பாட்டி. இங்க ஊருக்கு வரணும்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பாட்டி, நீங்களாவது எதுவும் சொல்லாம இருங்க. இந்த ஒரு வாரம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க விடுங்க. ஆமா பாட்டி, ப்ளீஸ். சரிங்கடி, உன் மாமே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவான், சரியா? சரி சரி, போங்க, மண்டபத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைங்க. கார்ல உங்க அம்மா கூட சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. சரிங்க பாட்டி. மா. என்ன ராஜு? என்னம்மா 2 பேரும் ஊர் சுத்த கூட்டிட்டு போங்கறாங்க. என் ஒர்க்க பார்க்கவா இல்ல இவங்களை கூட்டிட்டு சுத்தவா? டேய், 2 சின்ன பிள்ளைங்கடா. நான் சொல்றாங்களே, அவங்க வீட்டை விட்டு வெளியவே வந்ததில்லைன்னு. அது கிராமம் வேற, உங்க தாத்தாவை பத்தி தான் தெரியும்ல. ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு ரொம்ப பண்ணுவாரு. அதான் ஊரை விட்டு இங்க வந்தாலும் ரொம்ப ஆசைப்படுதுங்க. உனக்கு டைம் கிடைக்க மாத்திரம் அங்கங்க கூட்டிட்டு போடா. சரிங்கம்மா, பாக்குறேன். சரி, பூமாரி கிளம்பிட்டாளா? போன் பண்ணியா? கிளம்பிட்டாளாமா? போடா, போய் முத கூட்டிட்டு வா. இப்பவே மண்டபத்துல ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். உங்க அப்பா போன் போட்டு சொன்னாங்க. இதோ 10 நிமிஷமா? மாணிக்க மாமா, பாலாத்த. ஏய், அவங்க எல்லாம் நேரா மண்டபத்துக்கு வரேன்ட்டாங்க. திரு, வாசுகி, அவங்க குடும்பம் எல்லாமே மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நீ பூமாரியும் பிள்ளையும் கூட்டிட்டு வா. நான் இங்க எல்லாத்தையும் கிளம்பலாம்னா உங்க அப்பா போன் பண்றேன், அவர் வந்து கூட்டிட்டு போயிருவாரு. சரிங்கம்மா. சரிடா, சீக்கிரம் கிளம்பு. ஆ டேய் ராஜு.
குமாரிக்குன்னு ஒரு gift வாங்கினியே எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேமா. சரியா, பார்த்து போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. நாம எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வேற எதுவும் தேவைன்னா பக்கத்துல டக்குன்னு கடையில வாங்கிடுவோம். என் பேரனுக்கு தேவையான முக்கியமான எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சித்தி, மீனாட்சி சித்தி, குட்டி பையலுக்கு தேவையான கொடி, வசம்பு, கைக்கு வளையல், கழுத்துக்கு பாசி, அப்புறம் தண்டை இதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? சித்தப்பா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா. ட்ரெஸ் சித்தி? எடுத்து வச்சிட்டேன். சரிங்க சித்தி, அப்ப நான் கிளம்பலாமா? கிளம்பலாமா, வா. வாங்க சித்தி, சித்தப்பா 5 நிமிஷத்துல வந்துடுறேனாங்க. இதோ வந்துட்டேன். காலையில தான் ஊர்ல வந்து இறங்குனா, பரவாயில்லையே, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறா. இவ வந்தானா கருப்பி டாமிக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சரி, மண்டபத்துக்கு போவோம். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. சாப்பாடெல்லாம் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டணும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா இது என் பேர ஃபங்க்ஷன். டேய் டேய் குட்டி பையா, இங்க பாரு பாரு. என்னன்னு பாருடா. உங்க அம்மா மட்டும் தான் பாப்பியா? குமாரி, உன் குழந்தை செம்ம கியூட். அழகா இருக்கான் பாக்க. அப்படியா? ஆமா ஆமா, அப்படியே உன்ன மாதிரி. இல்ல இல்ல, குட்டி பையன் எங்க மாமா மாதிரி. மாமா மாதிரியா? டேய் மாமா, வீட்டுக்கு வா. இன்னைக்கு நான் அங்கதானே வருவேன். உன்னை கவனிச்சுக்கிறேன். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டேவும் இந்த பக்கம் ஒருத்தி அந்த பக்கம் ஒருத்தி. இருடா மாமா, இன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ, வாய்க்குள்ளேயே புலம்புறா. இன்னைக்கு என் கதி அரோ கதிதான். ஆமா, தம்பி அப்படியே மாமா மாதிரி. அதான் இவ்ளோ கியூட்டா இருக்கான். குமாரி, எல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கே. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே. பாரு, ராஜு மாமாவையும் எனக்கு என்ன நின்னுட்டு இருக்காங்க. குமாரி, நம்ம ஊருக்கு போன இடத்துல இதே சண்டை தானே? ஓ, ஊர்ல இருந்தே இது ஆரம்பமா? ஆமா ஆமா. இவங்க 2 பேரும் ராஜு மாமான்னு சொல்ல, ராஜு மாமா திரு திருன்னு முழிக்க, நம்ம பூமாரி கடுகடுன்னு பாக்க. ஐயோ, ஒரே குதூகலமா இருக்கும். இருக்கும் இருக்கும். நான் கடுப்பாகிறது உங்களுக்கு குதூகலமா? மாமா. சொல்லுமா. உன்னோட பையன் செம்ம கியூட் மாமா. ஐயோ, லட்டு மாதிரி இருக்கான். ஆமா ஆமா, அப்படியே மாமா மாதிரி. டேய் சங்கவி, நான் மாமாவை சொல்ற மாதிரி பையனை சொன்னேன். நீ ஸ்ட்ரைட்டா மாமாவே சொல்லிட்டியா? இன்னைக்கு போ மாதிரி பாக்குற பார்வையே சரியில்லை. ஏய் ராஜு, இன்னைக்கு உனக்கு வீட்ல போய் டண்டனக்கா டனக்கு டக்காதான். சரிதான். எல்லாம் அவரா ஜோடியோட சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் என் ராம நினைச்சுக்கிட்டு தனியா இருக்கேன். ராம், நீயும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும். உன்னை யாரு இன்வைட் பண்ணிருக்க போறா? நேத்து உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான் ராம். ஆனா நான் சொல்லி இங்க வந்தா ஐயோ அவ்வளவுதான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ராம். இந்த குட்டி பையல பார்க்க எனக்கு அபி குட்டி ஞாபகம் தான் வருது. அபியவும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னையும் 2 பேரும் இங்க வந்தா நான் எவ்வளவு ஹாப்பியா இருப்பேன். சரி, நடக்காததை எதுக்கு யோசிக்கணும்? ஏய் சிவானி, சிவானி. சொல்லு பூமாரி. இங்க சக்தி அண்ணா ஸ்வேதா வந்திருக்காங்களே. இல்லையே, நான் பார்க்கவே இல்ல. தெரியல, எங்கேயாவது கடைக்கு எதுவும் போயிருக்காங்களோ என்னமோ. ஆனா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் வந்தோம். ஓ அப்படியா? சரி சரி, பாத்துக்கலாம். ஏய் சாந்தி. சொல்லு மாணிக்கம். எல்லாரும் வந்தாச்சுல, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணு. நல்ல நேரம் முடியுங்கல்ல, பிள்ளைக்கு கயிறெல்லாம் கட்டி பேர் வைக்கலாம். இதோ இந்த மனுஷன் கடைக்கு போறேன்னு போனாரு. அதான் அவர் வந்தானா அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஓ, மச்சான் மிஸ்ஸிங்கா? ஆமா ஆமா, இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்துல தான் முக்கியமான வேலை இருக்குன்னு ஓடுவாரு. எங்க சித்தி? சித்தப்பா முக்கியமான வேலைன்னு ரெஸ்ட் ரூம் தானே போயிருக்காரு. ஏடி, நல்லா இருக்கு. என் புருஷனை கிண்டல் பண்ண வந்துட்டியா? பின்ன என்ன சித்தி, ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. இப்ப சித்தப்பா முக்கியமான வேலைனா இதோ அந்த வாரேன். உன்ன பச்சை புள்ள மாதிரில நினைச்சேன். அடி பாவி. அப்படிலாம் இல்ல மதினி, எல்லாம் வயசு பிள்ளைகளை வச்சிருக்கோமா? அதுக்கு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது கத்துட்டு வர்றதுங்க. அதுக்கு வீட்ல நம்ம கிட்ட பேசி பேசி இப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பேச்சு தான் வருது. அதான் பார்க்கவே தெரியுது. சரோஜா, சொல்லுங்க மதினி. நம்ம பேரனுக்கு சொலவுல படுக்க போட்டு தான் பேர் வைக்கணும். சொலவு கொண்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன் மதினி. சொலவுக்கு மேல போட பூமாரியோட பட்டு சேலை கொண்டு வந்துட்டேன் மதினி. அப்புறம் சொலவுல வைக்கிறதுக்கு கருப்பட்டி, பூண்டு, மிளகு, வத்தல், கடுகு, அப்புறம் வெத்தலை,
எடுத்துட்டேன் மதனி. எல்லாமே கொண்டு வந்துட்டியா? உப்பு. ஆமா மதனி, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சரி சரி. சரோஜா, பாலாக்கா கல்யாண பட்டு சேலை தான் சொலவுல விரிக்கணும். நீ பாலாக்கா அவ கல்யாணத்துக்குன்னு பட்டு எடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஊடகுடி இதோ மதினி தான் ஒரு பட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதைத்தான் கொண்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி. ஆமா ஆமா, கல்யாண பட்டு விரிச்சு தானே பிள்ளைய படுக்க போடணும். சரி சித்தி, நீங்க வேற மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மீன் வறுவல், சாப்பாடு வேற பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. பிரியாணி வாசம் மோப்பம் பிடிச்சு பசி பயங்கரமா இருக்கு. வேகமா பிள்ளைக்கு பேர வைங்க. போய் சாப்பிட வேண்டாமா? ஏய் மீனாட்சி, இன்னும் நல்ல நேரத்துக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. கொஞ்ச நேரம் போறடி. இன்னும் 1/2 மணி நேரமா? சரி சரி, நான் போய் பந்தி வைக்க சொல்றேன். பந்தியா? ஆமா, யார் பசியிலே நிக்க? மீனாட்சி, இப்பவே பந்தி ஆரம்பிச்சு விட்டோம். எல்லாம் சாப்பிட்டு செய்வரை செஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஆமா ஆமா, நம்ம பிள்ளை ஃபங்க்ஷனை யாரும் பார்க்க முடியாது. ஓ ஆமால. ஆமாண்டி ஆமால நீலு. அவசரம் அவசரம், எதுக்கு எடுத்தாலும் அவசரம். சரி சரி, உன் தம்பி பொண்டாட்டி எப்படி இருக்கா? மாசமா இருக்காளாமே? ஆமா ஆமா. என்னடி ரொம்ப சலிச்சுக்கிற? சித்தி, அதாவது அவங்க பாடு. நான் என்னத்த சொல்ல? சரிதான், இத்தனை நாள் உண்டாகலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்காக இப்ப என்னாலலாம் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. இதா இருந்தாலும் என் தம்பிக்காரன் பாத்துட்டு போறான். விடு விடு பாலா, பேச்சு கொடுக்காத. பிள்ளையமக்கா ஏற்கனவே சொன்னாங்க, ஃபுல்லா மாசமாகலன்னு திட்டினாலாம். இப்ப மாசமாயிட்டான்னு வயிற்றுச்சலா இருக்காளாம். அதுக்குதான் இங்கிட்டு ஒரு வாரம் பத்தி விட்டுருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா, அதனால ராணிய பத்தி நீ எதுவும் கேட்காத. ஓ சரிங்க மதனி. என்ன என்ன? ஒண்ணு இல்ல மீனாட்சி, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. முட்டை மட்டும் அவிக்கணுமா? இதத்தான் சீக்கிரம் அவிச்சு விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ முட்டையும் உண்டா? ஆமா ஆமா. ஓ சரி சரி சரி. வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டு மூட்டை இருக்கதான் செய்யும் போல. அது கண்டிப்பா இருக்கும். அட அட அட, இந்த மண்டபத்திலே இல்ல, இந்த ஜில்லாவிலேவும் என் நந்துமாவை விட அழகி யாருமே இல்ல. ஏண்டா? அது அப்படிதான்டா. அங்க பாருடா, சேலை கட்டி வந்த தேருடா. ரொம்ப ஓவரா. உனக்கெல்லாம் அழகா ரசிக்க தெரியலடா. வேண்டாம், இன்னும் ஒரு வார்த்தை பேசுனா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். பல்ல உடைச்சா? ஏன் இந்த கொலவெறி? கல்யாணம் முடிச்சிட்டா நாங்களே பேசாம இருக்கோம், உனக்கு என்ன? டேய் டேய், நீ கல்யாணம் முடிச்சிட்டேனா உங்க லவ் குறைஞ்சிருக்கும். எங்க லவ் அப்படி இல்லடா. பி ஸ்ட்ராங். அல்ல குறையாது, பேச பேச திகிட்டாது. அப்படி ஒரு லவ்டா. அதான் சொல்வாங்களே, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இருந்த ஒரு நிமிஷம். வாசுகி, என்னங்க? கொஞ்சம் 3 பேர் அந்த பக்கம் போங்கம்மா. எதுக்குங்க? போங்கம்மா. டேய் டேய், எதுக்கு போ சொல்ற? அவசரப்படாதடா, போ சொல்லிட்டு சொல்றேன். ஏய், உன்னால நம்ப முடியாது. நந்துமா சொல்ல கண்ணுமா. என்னடி கண்ணுமாவா? நந்தினி சுருக்கி நந்துமாங்கறான், அதான் நான் கண்ணாவ சுருக்கி கண்ணுமா. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. ஆமாமா, இதெல்லாம் பார்க்கணும் எங்க நேரம் வேற. ஏன் நந்துமா இவ்வளவு அழகா பேசுறா பாத்தியா? ஐயோ நந்து குட்டி. ஏ கண்ணு குட்டி. ஏன் நந்துமா? ஏய் கண்ணுமா. ஏன் நிறுத்துடா. இதுக்கு மேல ஏதாவது 2 பேரும் பேசுனீங்க, பேசுனா இங்க 2 பேர்த்தையும் என்ன பிரிச்சு விட்டுருவியா? ஆமா. டேய் டேய், அதெல்லாம் ஒன்னால முடியாது. எங்க காதல் அதையும் தாண்டி அதுக்கு மேல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனி நீ புல்டோசரே கொண்டு வந்து இடிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஓ அப்படியா கண்ணானா? அதனாலதான் உங்க கிளிக்கு டெய்லி ஆரஞ்சு ஐஸ்கிரீம் குடுக்குறீங்களா? என்னம்மா சொல்ற? கிளிக்கு? அதானா உங்க கிளி உங்களை மேங்கோ மேங்கோன்னு கொத்துமே, அந்த கிளி தானா டெய்லி ஐஸ்கிரீம் குடுக்குறீங்களாமே? டேய் டேய் திரு, என்னடா இது புது பொருளியா இருக்கு? ஏன் நந்துமா, நீ ஏமா முறைக்கிற? அந்த கிளிய பாக்கலன்னு என்கிட்ட சொன்ன. ஆமாமா, பாக்கலையே. எப்படிடா டெய்லி ஐஸ்கிரீம் குடுக்குற? ஐயோ, நான் எங்க கொடுத்தேன்? ஆமா, அண்ணா எங்க கொடுத்தான்? நல்லா கேட்டுக்கோ. சொல்லுடா தமிழ், நீயாவது சொல்லு. இதோ இப்ப சொல்றேன்டா. நந்தினி சொல்லுங்கண்ணா. கண்ணாவா ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா? கேட்டுக்கோ. வாசுகி உன் ஃப்ரெண்டுங்க இருக்காக, அவ என்ன சொன்னாலும் கேப்பியா? அதானே, என்ன சொன்னாலும் கேட்கலாமா? சொல்லுடா, நல்லா சொல்லுடா. இதோ சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாருமா தங்கச்சி, கண்ணாலாம் ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டான். என் கிட்ட கொடுத்து என் கிளிட்ட கொடுத்துறான்னு சொல்லுவான். டேய் ஒருடா, தங்கச்சிட்ட முழுசா சொல்லிக்கிறேன்.
என்ன சொல்றீங்க? ஆமாமா தங்கச்சி, அவன் பயப்புள்ள அந்த பிள்ளை மேல ஆசைப்பட்டுட்டான். அதான் எதுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு நானும் டெய்லி அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாமா? இங்க பாரு, இப்போ வரைக்கும் நான் எதுவுமே சொல்லல இல்ல. சொல்லலனே. கேட்டுக்கோடா, நீ சொல்லாதன்னு சொன்னதை நான் சொல்லல. ஓ நந்துமாவே சொல்லிட்டா கேட்டுக்கோ. டேய் டேய் தமிழ், சொல்லு திரு. அப்புறம் அந்த கிளிக்கு நம்ம கண்ணா ஏதோ gift வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி gift எல்லாம் ரெடி பண்ணி, இது எப்படா நடந்துச்சு? அதாவது அப்பாடா. சரி சரி, அமைதியா பேசு. நாம பேசுறது நந்தினிக்கு கேட்டுறாம. டேய் தமிழ், சொல்லுடா திரு. நந்தினிக்கு கேட்காம கொஞ்சம் மெதுவாவே பேசுடா. சரிடா. நம்ம கண்ணா அதான்டா மேங்கோ அந்த கிளிக்கு ஒரு gift கொடுக்க சொன்னானே, அத கொடுத்துட்டியா? ஓ, அதெல்லாம் உடனே கொடுத்தாச்சுடா. ஓகே ஓகே. ஏய் தமிழ், சொல்லுடா திரு. இந்த விஷயத்த மட்டும் நந்தினிட்ட சொல்லிராத. சரிடா, கண்டிப்பா நந்தினிட்ட சொல்ல மாட்டேன். ஓகேடா, இத நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் ரகசியமா வச்சுக்குவோம். சரி திரு. டேய், இங்க என்னடா நடக்குது? என்னடா பண்றீங்க 2 பேரும்? ஒண்ணும் இல்லடா, சும்மா உன் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாண்டுட்டு இருக்கியா? விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை என்ன கிரவுண்டாடா? அதையும் தாண்டி, அதுக்கும் மேல. தமிழ், இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குடா. டேய் கண்ணா. ஐயோ, அனல் பார்வைய வீசுறாளே. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை விட உனக்கு அந்த கிளி சீச்சி மலர் முக்கியமா போயிட்டாளா? யாருமா அந்த கிளி? யாருமா அந்த மலர்? தேவையே இல்லாம என் வாழ்க்கையில விளையாடுறாளே. நீ அவகிட்ட விளையாடாம இருந்தா போதும்டா. என்னடா அவகிட்ட பேசவே இல்ல, நீ என்கிட்ட சொன்னியா இல்லையா? இப்ப என்னன்னா டெய்லி ஐஸ்கிரீம் gift. என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏய் இங்க பாரு மலர், நீ அவங்க சொல்றத நம்புற, நான் சொல்றத நம்புறியா? சொல்லு மலர், நம்புறியா? இப்ப நம்புறேன்டா. இவ்வளவு நேரம் அவங்க சொன்னதெல்லாம் சும்மா ஜாலிக்கு விளையாடுறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது, என்னை விட உனக்கு அந்த மலர் தான் முக்கியம். அதான் நந்துமாங்கிறதுக்கு பதிலா மலர்னு உன் வாயில வருது. மலர் மலர்னா என் வாயில வந்துச்சு. ஒரு வார்த்தை என் வாய மூடி இருக்கலாமேடா. நாங்க எதுக்குடா மூடணும்? ஏண்டா? ஏன்னா இது அதையும் தாண்டி அதுக்கு மேல. ஏண்டா, நான் என்னடா உங்களுக்கு எல்லாம் பாவம் பண்ணேன்? என்ன இந்த பாடுபடுத்துறீங்க? பின்ன என்னடா, லைலா மோஜினு மாதிரி கண்ணா நந்தினின்னு ஓவர் ஃபீல்டா போட்டு பேசுற? அதான் கொஞ்சம் பிரிச்சு பாக்கலாமேன்னு. ஏய் திரு, பிரிஞ்சிச்சா? பிரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். டேய் டேய், இதோட நிறுத்திக்கலாம், போதும். இனி உங்க 2 பேர் மனுக்க நான் லவ் பண்ணிட்டேன்னா என்னன்னு கேளுங்கடா. இங்க பாரு நந்துமா, நான் எப்பவும் உன் கண்ணாதான், அத நீ புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் கேட்ட ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல நம்ம 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருவாங்க. பொறாம பிடிச்சவங்க நந்துமா, அதனால நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு. அத்தாடி சிரிச்சிட்டியா? திரு, இது என்ன விளையாட்டு? நான் ஏதாவது சீரியஸா எடுத்து 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தா என்ன பண்ணுவீங்க? திரும்பவும் சேர்த்து வைப்போம். ஏய் தமிழ், திருவண்ணா போதும். அண்ணா நான் பார்த்தாலே உங்களுக்கு எப்படிதான் தோணுது? நானா போய் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இதெல்லாம் டார்ச்சர் இல்லமா தங்கச்சி, ஒரு என்டர்டைன்மெண்ட். உங்க என்டர்டைன்மெண்ட்க்கு நாங்க தான் கிடைச்சோமா? ஆமாண்டி, நீங்க தானே அப்பப்ப அடிச்சுக்கிறீங்க. அடிச்சுக்கிட்டா அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அடப்பாவிகளா, உங்க ராஜாங்கத்துக்கு நாங்க அடிமைகளா? அப்படியெல்லாம் இல்லம்மா. அண்ணா என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அவன் என்னன்னா கால விழுந்து கூட உன்னை சமாதானப்படுத்திடுவான் போல. இப்படிப்பட்ட பையன் எங்கேயும் கிடைக்க மாட்டாமா. நாங்க சொல்றேன்னு விட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாத. நீங்க சொல்றது என்ன? யார் சொன்னாலும் சரி, என் கண்ணாவை நான் எப்பவும் விட மாட்டேன். ஓஹோ, என்ன? சரி சரி. ஏய், நீ என்னடா இன்னும் வாயை பழந்துகிட்டு இருக்க? என்னடா நடக்குது இங்க? ஒன்னும் நடக்கலடா. பிரிய போனவங்க காதல திரும்பவும் சேர்த்து வச்சிட்டோம். யாரு நீங்க? ஆமாண்டா, காதல் செத்து போச்சுன்னா அதுக்கு நீங்க 2 பேர் தான்டா காரணம். இவன் ஒருத்தன் அப்பப்போ கோழி குஞ்சு மாதிரி செத்து போச்சுன்னு. என்னடா என்ன பாக்குற? வாங்க வாங்க, அங்க ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் போலாம். ஆனா என் நந்துமா? டேய் கண்ணா, யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு அப்பவே சொன்னேன்ல. நீ எப்பவும் போல சிரிடா. ஓகே ஓகே. எப்போடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தேனே உன் லட்சணத்தை. அது லவ்வுக்குள்ள அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காத. நந்துமா ஓகே தானே? ஓகே. சரி வாங்க, தம்பிக்கு பேர் வைக்க போறாங்க, போலாம். நீதான் அத்தக்காரி, முத போ, நாங்க வாரோம். ஓ சரி. பூமாரி அத்தை, தம்பிக்கு புது Dress போட்டு விடுமா, டைம் ஆகுது. சரிங்க அத்தை. சரோஜா, ஏய் பாலா, அங்க வாங்க. ரோஜா, அந்த சொலவை அப்படியே கொண்டுட்டு வா. சரிங்க மதினி, இதோ வாரோம். டேய் பேராண்டி, இன்னும் தூங்காம இருக்க போல. ஆமா அத்தை, இன்னைக்கு இவருக்கு பேர் வைக்கிறோம்ல, என்ன பேருன்னு கேட்டுட்டு தான் தூங்குவாருன்னு நினைக்கேன்.
மதினி இந்தாங்க மதினி. கொண்டா சரோஜா. டேய் குட்டி ஐயா, இதுல படுக்கிறீங்களா? வாங்க வாங்க. பூமாரி படுக்க வைமா. சரிங்க தா. அட அட, என் பேரனுக்கு ட்ரெஸ்ஸ பாரு, அப்படியே ராஜா மாதிரியே இருக்காரு. மதினி சொலவுல போட்டானா தூங்குறத பாருங்க. அதானே, கையிலே வச்சிட்டு இருந்தவன முடிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி சீக்கிரம் தம்பிக்கு கையில வசம்பு, கழுத்துல பால் பாசி, வளையல் எல்லாம் போட்டு விடுங்க. அப்புறம் மதினி பேரனுக்கு கொலுசு செயின் எல்லாம் எடுத்தீங்களே எல்லாம் போட்டு விடுங்க. சரி பாலா. வாங்க பாலா. மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர் நிக்கலாமா இல்ல 7 பேரா? 5 பேரே வச்சுக்கலாம் மதினி. அப்பனா நீ, மீனாட்சி, சரோஜா, இன்னொருத்தவங்க. திருவோட அம்மாவை கூப்பிடு. இதோ நான் கூப்பிடுறேன். ராதா மதினி இதோ வராங்க. மதினி வாங்க. பாலா, நான் எதுக்கு? வாங்க மதினி. சரி சரி. சொல்லுங்க. 3 தடவை சொல்லணும். சொல்லுங்க. அழகு எப்படி தூங்கிருச்சு பாரு. அதானே, தொலைவுல போட்டு சுத்தினோன்னு இன்னும் சோறியிருச்சு போல. ஆமா மதனி 3 தடவை புடைக்கணும். நீங்க செய்யுங்க. டேய் என் தங்கம், கைகால் சுகத்தோட 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்டா என் தங்கம். சரி மதனி, உங்க பேரன் பேரை காதுல சொல்லுங்க. இதோ அதுக்கு என் மகன் வருவான். ராஜு இதோ வந்துட்டேமா. இரு அம்மா தம்பியை தூக்கி தரேன். தம்பி காதுல 3 தடவை பேரை சொல்லு. சரிங்கம்மா. பூமாரி என்னங்க? அதே பேர் ஓகேவா? ஓகே தாங்க, சொல்லுங்க. சாய் தர்ஷன், சாய் தர்ஷன், சாய் தர்ஷன். சூப்பர் மாமா. பூமாரி இந்தா, நீ என் தம்பியோட பேரை சொல்லு. சரிங்க. அம்மா இந்தாங்க, பூமாரிட்ட கொடுங்க. குடியா. சாய் தர்ஷன் அவங்க பேரு. அழகா இருக்குடா தங்கம். வாங்க வாங்க, உங்க அம்மாட்ட போலாமா? பூமாரி சொல்லுமா, தம்பி காதுல 3 தடவை பேரை சொல்லு. சரிங்க அத்தை. சாய் தர்ஷன், சாய் தர்ஷன், சாய் தர்ஷன். அத்தை இந்தாங்க, நீங்களும் சொல்லுங்க. குடு. டேய் குட்டி, நீங்க சாய் தர்ஷனா? இரு பாட்டி உன் காதுல சொல்றேன். சாய் தர்ஷன், சாய் தர்ஷன், சாய் தர்ஷன். மடலில் வரைந்தேனுன்னால் கடலில் கரைந்தேனுன்னாலே சிறகாய் விருந்தேனுன்னால் தரையில் பறந்தேனுன்னால் நிறங்கள் நிறைந்தேனுன்னாலே. வாவ், என்னங்க சாய் தர்ஷன் பேர் சூப்பரா இருக்குல? ஆமாமா. என் மருமகன் பேரு சாய் தர்ஷன். அழகா இருக்குடா. என்னங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமே நீ ஒரு குழந்தைய பெத்துக்கோ. இதெல்லாம் நீயே அனுபவிக்கலாம். ஏன் இதெல்லாம் இப்படி பார்த்தே அனுபவிக்க முடியாதா? எனக்கு இப்படி பார்க்கறதே போதும். என்ன சொல்ற? குழந்தை பிறக்கிற நேரம் பிறக்கட்டும். சும்மா ஆளாளுக்கு என்ன சொன்னாலும் சரி. நீ இல்ல எல்லாருமே குழந்தை பெத்துக்கலையா, குழந்தை பெத்துக்கோ, அதை செய்யலாம் இதை செய்யலாம். சேச்சே, கல்யாணமாய் ஒரு 6 மாசம் ஆயிடக்கூடாதே. ஐயோ அம்மா தாயே, நான் எதையும் நினைச்சு சொல்லலாமா? மத்தவங்கள மாதிரி எந்த மீனிங்கும் சொல்லல. ஒரு ஜாலியா நீ சந்தோஷமா இருக்கணுமே பேசினேன். ஓகே உன்னை பத்தி தெரியும், இருந்தாலும் எல்லாரும் இப்படியே பேசுறாங்களா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி விடு. ஆமா வாசுகி, யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காத. ஏதா இருந்தாலும் நமக்கு நேனுங்கிறப்ப நடக்கட்டும். உண்மைதான். வாசுகி என்னங்க? அங்க பாரு. யாரு? ராம் தானே அது? ராம் எப்படி இங்க? ஆமாங்க. ஐயோ ராமா, என்னடி சொல்ற? ராமா ஒருவேளை சிவானி வர சொல்லிருப்பாளோ? அவ எப்படி சொல்லுவா? அவ சொல்லாம ராம் எப்படி வருவான்? ஐயோ, திரு சக்தி எல்லாம் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம செத்தோம். எங்க அண்ணன்ட்டு நான் செத்தேன். சரி பொறுமையாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வா தம்பி, வா நம்ம வீடுதான். ஐயோ சார், நான் எதுக்கு கடைக்கு போறேன்னு போனேன். என்ன புடிச்சு இங்க ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார், இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன். என்ன தம்பி, உங்க வீடு எங்க வீடுன்னு? இந்த வீட்டு பிள்ளைக்கு ரத்தம் வேணும்னு சொன்னவன உடனே வந்து கொடுத்து உயிரை காப்பாத்தலையா? உன்னை பார்த்தும் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிடாம எப்படி? வாயா. இல்ல இவன் கூட்டிட்டு வந்திருக்க. வாயா, வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. சார் சும்மா தயங்க நிக்காத, வா. சரிங்க சார், நீங்க போங்க, நான் வாரேன். சரி இரு, நான் என் மகன் ராஜுவை வர சொல்றேன். இல்ல வேண்டாம் சார், நானே வந்துடுறேன். வாயா. ஐயோ, இவர் வேற இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஐயோ, திரு சக்தி ராஜு எல்லாரும் இருக்காங்க. சிவானி. ஐயோ சக்தி. நீங்களா? வாங்க வாங்க. ஆமா சக்தி, சாரி.
கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். ராஜுவோட அப்பா பார்த்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன ராம், இதுல என்ன இருக்கு? நீங்களும் நமக்குள்ள ஒண்ணு தானே. எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். வாங்க ராம். இல்ல சக்தி, குழந்தையோட பேர் சூட்டு விழா. எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏதாவது gift கூட வாங்கிட்டு வந்திருப்பேன். கிஃப்டா முக்கியம்? நீங்க வந்ததே சந்தோஷம். வாங்க. சரி சக்தி. ராம், கோச்சிக்காதீங்க. நீங்க போய் பையனை பாருங்க. வந்தே ஆரம்பிச்சாச்சு. நான் பரிமாற போறேன். பையனை பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட வந்துருங்க. சரி சக்தி. பியூட்டி, சொல்லு சக்தி. பாத்துக்கோமா. நான் போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறேன். சரி சக்தி. ம். ஹாய் ராம். ஹாய்ங்க. பாப்பாக்கு இப்போ ஓகேவா? இல்ல, அன்னைக்கு காய்ச்சல் சளின்னு சிவானி ரொம்ப கஷ்டப்பட்டா. இல்ல இப்போ ஓகே, நல்லா இருக்கா. சிவானி தானே உங்ககிட்ட சொல்லுவாளா? எல்லாத்தையுமே சொல்லுவா. அப்படியா? நேத்து உங்களுக்கு சாக்லேட் கொடுத்ததையும் சொன்னா. ஓ அப்படியா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். ஓ அப்படிங்களா? சூப்பருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சிவானியை வர சொல்றேன். ஐயோ, எதுக்கு? இருக்கட்டும். இல்ல, நீங்க வந்ததை பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒரு நிமிஷம். சரிங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாளா? பாரா, சிவானி எப்பவுமே குட் கேரக்டர் தான். இந்த மாதிரி விஷயத்தினாலதான் சிவானி எனக்கு என்னன்னு தெரியல உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை பார்க்கணும் பேசணுங்கிறதெல்லாம் தோணுது. ஆனா என் லிமிட்டை தாண்டக்கூடாதுன்னு மனசு அப்பப்போ சொல்லிக்குது. என்னோட சந்தோஷத்துக்காக உன் வாழ்க்கையை நான் பழக்க கூடாது. என்ன பண்ணலாம்? பேசாம சிவானி வரமுல போயிடலாமா? வேணாம், நம்ம சிவானி பார்த்துட்டே போலாம். டேய் லட்டு குட்டி, இப்ப யார் வரப்போறா தெரியுமா? அம்மா வரப்போறாங்க. இதோ வர பாரு. ராம், நீயா? ஐயோ, என்னால நம்பவே முடியல. அபி குட்டி, என்னடா கண்ணு, எப்படி இருக்கீங்க? பாப்பா இப்ப சூப்பரா சிரிச்சு அழகா விளையாடுறீங்களா? ஐயோ, அழகடி தங்கம். அம்மாவா? அம்மாவை பார்க்க வந்தீங்களா?